இன்னைக்கு காலையில டே ஸ்டார்ட் ஆனது கன்ஃப்யூஷன்ல தான். கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சு, அசந்து உட்காந்துட்டேன். டைம் வேற ஆயிடுச்சு. ஒரு 1 வீக்கா பார்த்தீங்கன்னா, இங்க 15 டிகிரி செல்சியஸ் இருக்கு. செம்ம குளிர் வேற. காலையில எந்திரிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. விண்டோலாம் நான் இப்போ ஓப்பன் பண்றதே இல்ல. 7 மணிக்கு மேல தான் விண்டோலாம் ஓப்பன் பண்றேன். இன்னைக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லான மெனு தான். என்னன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு பீட்ரூட் சப்பாத்தி வித் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கோட புதினா சட்னியும் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். லஞ்ச்க்கு வந்து சாதம், பச்சை பயிறு கிரேவி, அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி, கேரட் போட்டு பொரியலும், பாயில்டு எக் வந்து வழக்கமாக செய்கிறது தான். சைட் பை சைடில் ஹப்பிக்கு வந்து ஏபிசி ஜூஸ் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும்னா ஒரு டீஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து நல்லா சாஃப்டாக எவ்வளோக்கு எவ்வளோ பிசைறீங்களோ அந்தளவுக்கு வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும். அதே மாதிரி பாயில் பண்ண பொட்டேட்டோவை கொஞ்சமாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து பொட்டேட்டோ பால்ஸ் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ, கொத்தமல்லி, மஞ்சப்பொடி, உப்பெல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டேன். என்ன தான் வெரைட்டி டிஃபன் செஞ்சாலும் எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு தோசை வந்து டிஃபால்ட்டாக வேணும். எங்கள் வீட்டு தோசை சைக்கோ வந்து எங்கள் குட்டி பையன்தான், தனோஜ் தான். ஸோ அவனுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு லேட் ஆனதுனால ஹரிபரியில் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு வந்து 3 பர்னர்லேயும் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். பச்சை பயிறு கிரேவி வந்து செஞ்சு எடுத்து வச்சுட்டு பொட்டேட்டோ பால்ஸு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக பீட்ரூட் சப்பாத்தி வந்து தனுஜ்க்கு வந்து லஞ்சுக்கு அதே வந்து சுட்டு எடுத்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். 7 o'clock வந்து அவனுக்கு கொடுத்து அனுப்பணும். அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஹஸ்பண்ட்க்கு வந்து பேக் பண்ணோம். ஸோ இதெல்லாம் முடிச்சு 7:30க்கு வந்து ஆல்மோஸ்ட் குக்கிங்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் டீ வந்து போட்டு குடிச்சிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த வேலை செய்கிறதுக்கான எனர்ஜியே உடம்புல வரும்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன லஞ்ச் பேக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்ஸ்.